ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இயல் 6 பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு வேண்டுகோள். தேனரசன். கீரைப்பாத்தியும் குதிரையும் காளமேக புலவர். பேசும் ஓவியங்கள். தமிழ் ஒளிர் இடங்கள். தொழிற்பெயர். திருக்குறள். ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிற பாடல் எழுந்தது தேனரசன். பாடல். பிரம்மாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள். நெடி நாற்றம். மழலை குழந்தை. வனப்பு அழகு அழகு. பூரிப்பு மகிழ்ச்சி. மேனி உடல். பிரம்மாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள். நெடி நாற்றம். மழலை குழந்தை. வனப்பு அழகு. பூரிப்பு மகிழ்ச்சி. மேனி உடல். பொருள். நீங்கள் பாறை உடைப்பவரின் சிலையை செதுக்கினால் அதில் வியர்வை நாற்றம் வீச வேண்டும். உழவரின் உருவ வார்ப்பாக இருந்தால் அதில் ஈரமண்ணின் வாசம் வீச வேண்டும். தாயின் உருவத்தை ஓவியமாக வரைந்தால் அவரின் முகத்தில் அன்பும் பாசமும் நிறைந்திருக்க வேண்டும். ஒரு வேண்டுகோள். இந்த பாட்டு தான் தேனரசன். கலையுலக பிரம்மாக்களே, மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே, ஒரு மானுடத்தின் வேண்டுகோள். நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிலை வடித்தால் வியர்வை நெடி வீசட்டும் அதில். வயல்வெளி உழவனின் உருவ வார்ப்பெனில் ஈரமண் வாசம் இருக்க வேண்டும் அதில். ஓவியர்களாக தாய்மையின் பூரிப்பை சித்திரமாக்கினால் அவள் முகப்பொலிவில் வழித்தெடுக்குமாறு இருக்கட்டும். கரிசன பாச உணர்வுகள். ஒரு சின்ன மழலை சித்திரமா பால்மணம் கமல வேண்டும் அதன் பளிங்கு மேனியில். ஆல்ப்ஸ் மலை சிகரங்களா, அட்லாண்டிக் சமுத்திர அலைகளா, அமேசான் காடுகளா, பனிப்படர் பள்ளத்தாக்குகளா, தொங்கும் அதிசய தோட்டங்களா, இயற்கையின் பிரமிப்பு எதுவும் கலைவடிவு கொள்ளலாம். எதாயினும் இதை நினைவில் கொள்ளுங்கள். மானுட அடையாளம் ஒன்று அதில் கட்டாயம் இருக்க வேண்டும். மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை. அவன் கலவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை அப்படின்னு தேனரசன் பாடியிருக்காரு. ஒரு சிறு குழந்தையின் சித்திரத்தை தீட்டினால் அதன் உடலில் பால்மணம் கமல வேண்டும். இயற்கை படைப்புகளை ஓவியமாக்கும் போது அதில் மானுட பண்பு கட்டாயம் இருக்க வேண்டும். மானுடம் இல்லாத எந்த அழகும் அழகென்று. மனிதன் கலக்காத எதிலும் உயிர்ப்பில்லை. நூல்வழி. தேனரசன் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். தேனரசன் கவிதை எழுதிய இதழ்கள் வானம்பாடி, குயில், தென்றல். தேனரசன் கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும். தேனரசன் தமிழாசிரியராக பணியாற்றியவர். அவர் கவிதை எழுதிய இதழ்கள் வானம்பாடி, குயில், தென்றல். தேனரசன் கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும். தேனரசன் எழுதிய கவிதை நூல்கள். பெய்து பழகிய மேகம். மண் வாசனை. வெள்ளை ரோஜா. பெய்து பழகிய மேகத்தால் தேனரசன் வீட்டு மண் வாசலில் வெள்ளை ரோஜா பூத்தது. இது ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அவர் எழுதிய கவிதை நூல்கள் எதெல்லாம் அப்படின்னா பெய்து பழகிய மேகம், மண் வாசல், வெள்ளை ரோஜா. நம்ம எப்படி ஞாபகம் வச்சுருக்கோம்னா பெய்து பழகிய மேகத்தால் தேனரசன் வீட்டு மண் வாசலில் வெள்ளை ரோஜா பூத்தது. பெய்து பழகிய மேகத்தால் தேனரசன் வீட்டு மண்வாசலில் வெள்ளை ரோஜா பூத்தது. நம் பாடப்பகுதி பெய்து பழகிய மேகம் என்ற நூலிலிருந்து ஒரு கவிதை. மதிப்பீடு. மயிலும் மானும் வனத்திற்கு அழகு சேர்க்கின்றன. மிளகாய் வற்றலின் நெடி தும்மலை வரவழைக்கும். அன்னைத்தான் பெற்ற மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். வனப்பில்லை வனப்பு கூட்டல் இல்லை. வார்ப்பு கூட்டல் எனில் வார்ப்பெனில். கீரை பாத்தியும் குதிரையும். இது இரட்டுற மொழிதல். ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படுவது இரட்டுற மொழிதல் அல்லது சிலைடை. கட்டி அடிக்கையால் கால்மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையினால் முட்டப்போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகமே. கீரையும் குதிரையும் இதில் என்ன பண்ணிருக்காங்க, ஒப்பிட்டிருக்காங்க. இது எழுதினது யாரு? காளமேக புலவர். மண் கட்டிகளை அடித்து தூளாக்குவர். மண்ணை வெட்டி தடுத்து பாத்திகளாக வைத்திருப்பர். வாய்க்காலில் மாறி மாறி நீர் பாய்ச்சுவர். நீர் கடைமடையின் இறுதி வரை சென்று மாற்றிவிட திரும்பும். அடுத்து குதிரைக்கு வண்டிகளில் கட்டி அடித்து ஓட்டப்படும். கால் மாறி மாறி பாய்ந்து செல்லும். எதிரிகளை மறித்து தாக்கும். போக வேண்டிய இடம் முழுவதிலும் சென்று மீண்டும் திரும்பி வரும். அதாவது குதிரையும் கீரை பாத்தியில் தண்ணி வரதையும் ஒப்பிட்டு பாடப்பட்ட பாடல். வன்கீரை அப்படின்னா வளமான கீரை. முட்டை போய் முழுதாக சென்று. பரி குதிரை. கால் வாய்க்கால் குதிரையின் கால். மறித்தல் தடுத்தல். மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல். எதிரிகளை தடுத்து தாக்குதல். வன்கீரைனா வளமான கீரை. முட்டை போய் முழுதாக சென்று. பரி குதிரை. கால் வாய்க்கால் குதிரையின் கால். மறித்தல் தடுத்தல். நூல்வழி. காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன். மலைமேகம் பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் காளமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார். காளமேக புலவர் எழுதிய நூல்கள் திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, சித்திரமடல், பரபிரம்ம விளக்கம். காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன். மலைமேகம் பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் காளமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார். காளமேக புலவர் எழுதிய நூல்கள் திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, சித்திரமடல், பரபிரம்ம விளக்கம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா காளமேக புலவர் திருவானைக்கா உலாவில் சரஸ்வதிக்கு மாலை அணிவித்துவிட்டு சித்திரமடலுக்கு பரபிரம்ம விளக்கம் கொடுத்தார். காளமேக புலவர் திருவானைக்கா உலாவில் சரஸ்வதிக்கு மாலை அணிவித்துவிட்டு சித்திரமடலுக்கு பரபிரம்ம விளக்கம் கொடுத்தார்.
காளமேக புலவர் திருவானைக்கா உலாவில் சரஸ்வதிக்கு மாலை அணிவித்துவிட்டு சித்திரமடலுக்கு பரபிரம விளக்கம் கொடுத்தார். காளமேக புலவரின் தனிப்பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளன. நம் பாடப்பகுதி தனிப்பாடல் திரட்டின் ஒரு பாடல்தான். ஏற பரியாகுமே. இதில் பரி என்பதன் பொருள் குதிரை. பொருந்தாத ஓசையுடைய சொல் வந்து இதில் திரும்புகையில். வன்கீரை அப்படின்னா எப்படி பிரிப்போம்னா வன்மை கூட்டல் கீரை, கட்டி கூட்டல் அடித்தல், கட்டி அடித்தல். அடுத்து பேசும் ஓவியங்கள். ஆயக்கலைகள் 64 நூல் 1 ஓவியக்கலை. காண்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்திழுக்கும் ஆற்றல் ஓவியத்திற்கு உண்டு. நுண்கலைகளுள் முதன்மையான ஒன்று ஓவியம். பழங்கால மனிதர்கள் முதலில் ஓவியங்களை வரைய தொடங்கிய இடம் குகைகள். நுண்கலைகளில் முதன்மையான ஒன்று எது? ஓவியம். பழங்கால மனிதர்கள் முதலில் ஓவியங்களை வரைய தொடங்கிய இடங்கள் குகைகள். வரையப்பட்ட ஓவியங்கள் வேட்டைக்கு செல்லுதல், நடனமாடுதல், போர் புரிதல். பெரும்பாலான ஓவியங்கள் கோட்டோவியங்கள். வண்ணங்கள் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு. மனிதர்கள் வீடு கட்டி வாழ தொடங்கிய காலம் முதல் சுவர் ஓவியங்கள் வரைய தொடங்கின. வீடு கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து என்ன பண்ணாங்கன்னா சுவர் ஓவியங்கள். அதுக்கு முன்னாடி குகைகளில் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. வீடு கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து சுவரில் ஓவியங்கள் வரைய தொடங்கினார்கள். சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடங்கள் அரண்மனைகள், மண்டபங்கள், கோவில் சுவர்கள், மேற்கூரைகள். சுவர் ஓவியம் வந்து சித்தன்ன வாசலில் அதிகமாக காணப்படுது. சுவர் ஓவியம் வரையப்படுவது ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்துவர். சுவர் ஈரமாக இருக்கும்போது எங்களை வரைவர், சுவர் உலர்ந்த பின்பும் வரைவர். சுவர் ஓவியம் எப்படி வரைகிறாங்கன்னா ஆற்று மணல் இருக்குல்ல, அந்த ஆற்று மணல் கூட சுண்ணாம்பை கலந்து சுவரை ஃபஸ்ட்டு வந்து சமப்படுத்துவாங்க. சுவர் ஈரமாக இருக்கும்போதும் வரைவாங்க, சுவர் உலர்ந்த பின்பும் வரைவர். ஏராளமான சுவர் ஓவியங்கள் எங்கு காணப்படுது அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில், கருவறை சுவர் மற்றும் மண்டப சுவர்களில் காணப்படுது. ஏராளமான சுவர் ஓவியங்கள் எங்கே இருக்குது? தஞ்சை பெரிய கோவிலில், கருவறை சுவர், மண்டப சுவர்களில். சுந்தரரின் வாழ்க்கை நிகழ்வுகள் சுவர் ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன. ஓவியங்கள் வரையப்படும் துணி என்னன்னு சொல்லணும்னா எழினி, திரைச்சீலை, கிளி, படாம். ஓவியங்கள் வரையப்படும் துணி எழினி, திரைச்சேலை, கிளி, படாம். சீவக சிந்தாமணியில் குணமாலை யானையை கண்டு அஞ்சிய காட்சியினை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது. சீவக சிந்தாமணியில் குணமாலை யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்படுகிறது. தற்காலத்தில் துணி ஓவியங்களை கலம்காரி ஓவியங்கள் என்னும் பெயரில் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் வரையப்படுகின்றன. தற்காலத்தில் துணி ஓவியங்கள் வந்து கலம்காரி ஓவியங்கள் அப்படிங்கிற பெயரில் தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலையும் வரையப்படுகின்றன. ஓலைச்சுவடிகள் மீது எழுத்தாணிகள் கொண்டு வரையப்படுவது கோட்டோவியம், வண்ணப்பூச்சு ஓவியம். ஓலைச்சுவடிகள் இருக்குல்ல, அந்த ஓலைச்சுவடிகள் மீது எழுத்தாணிகள் கொண்டு வரையப்படுவது கோட்டோவியம், வண்ணப்பூச்சு ஓவியம். இதிகாசம் மற்றும் பிராண காட்சிகளாக இருப்பது ஓலைச்சுவடிகள் ஓவியம். இதிகாசங்கள் மற்றும் பிராண காட்சிகளாக இருக்கிறது வந்து ஓலைச்சுவடிகள் ஓவியம். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் ஓலைச்சுவடிகள் ஓவியத்தை நம்ம பார்க்கலாம். ஓலைச்சுவடிகள் ஓவியம் எங்கே அதிகமாக காணப்படுது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் போனால் நம்ம பார்க்கலாம். மன்னர்களின் ஆணைகள் மற்றும் அரசு ஆவணங்களை பொறிப்பது செப்பேடுகளில். மன்னர்களின் ஆணைகள் மற்றும் அரசு ஆவணங்கள் இதில் பொறிப்பாங்கன்னா செப்பேடுகளில். செப்பேடுகளை உளி கொண்டு வரைகோடுகளாக வரைந்தனர். செப்பேடுகள் நீர்நிலை, செடி, கொடி போன்றவை, பறவை, விலங்கு, குறியீடு போன்ற வடிவங்களிலும் காணலாம். செப்பேடுகள் பார்த்தோன்னா நீர்நிலை, செடி, கொடி, பறவை, விலங்கு, குறியீடு போன்ற வடிவங்களிலும் நம்ம பார்க்கலாம். வயது முதிர்ந்த யானையின் தந்தங்களின் இறந்து போன யானையின் தந்தங்களின் மீது பல வகை நீர் வண்ணங்களை பயன்படுத்தி ஓவியம் வரையப்பட்ட அது தந்த ஓவியம். வயது முதிர்ந்த இறந்த யானையின் தந்தங்களின் மீது பல வகை நீர் வண்ணங்களை பயன்படுத்தி ஓவியம் வரைஞ்ச அது தந்த ஓவியம். தந்த ஓவியங்கள் எங்கே அதிகம் காணப்படுது அப்படின்னா கேரளா. கண்ணாடி ஓவியங்கள் எங்கே அதிகம் காணப்படுது அப்படின்னா தஞ்சாவூர். கண்ணாடி ஓவியங்கள் தஞ்சாவூர். தற்காலத்தில் கரிக்கோல், நீர்வண்ணம், எண்ணெய் வண்ணம் பயன்படுத்தி நவீன ஓவியங்கள் வரையப்படுகின்றன. நவீன ஓவியங்களை எதை பயன்படுத்தி வரையப்படுது அப்படின்னா கரிக்கோல், நீர் வண்ணம், எண்ணெய் வண்ணம். அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்க கருத்துப்பட ஓவியம். கருத்துப்பட ஓவியங்களை முதலில் இந்தியா இதழில் தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கருத்துப்பட ஓவியத்தின் மற்றொரு வடிவம்தான் கேலி சித்திரம். மனித உருவங்களை விந்தையான தோற்றத்தில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவது கேலி சித்திரம். ஓவிய கலையின் மிக புதுமையான வடிவம்தான் நவீன ஓவியம். கோடுகளாகவும் கிறுக்கல்களாகவும் வரையப்படுவதுதான் நவீன ஓவியம். கோடுகளாகவும் கிறுக்கல்களாகவும் வரையப்படுவது நவீன ஓவியம். பல வண்ண கலவைகளை கொண்டும் வரையப்படுவது நவீன ஓவியம். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் நெடுநல் வாடை. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படிங்கிறது எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நெடுநல் வாடை. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன அப்படிங்கிறது எதில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னா மணிமேகலை. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன அப்படிங்கிறது எதில் இடம்பெற்றிருக்குது? மணிமேகலை. ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதோருக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல். ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதோருக்கு விளக்கி கூறினர். இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம்
துன்னர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் பரிபாடல். இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் துன்னர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும். குதிரைக்கு சூடு போடும் பழக்கம் இருந்துச்சு, நம்ம பார்த்துருக்கோம்ல, தாக் முறை. அப்போ சூடுங்கிறது எது போட்டோம்? குதிரை. பரி, அதான் பரிபாடல். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் துன்னர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும். சுடது எதுக்கு? பரி. பரினா குதிரை. பரிபாடல். ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா. பிற்காலத்தில் நாட்காட்டிகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஓவியம் ரவிவர்மாவின் ஓவியங்கள். பிற்காலத்தில் நாட்காட்டிகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஓவியம் ரவிவர்மாவின் ஓவியங்கள். நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுவர் கொண்டைராஜு. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவர் யாருன்னா கொண்டைராஜு. நாட்காட்டி ஓவியங்கள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பசார் பெயிண்டிங் என்றும் அழைப்பர். ஓவியத்தின் வேறு பெயர்கள்: ஓவு, ஓவம், ஓவியம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி. ஓவியத்தின் வேறு பெயர்கள்: ஓவு, ஓவம், ஓவியம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி. ஓவியம் வரைபவரின் வேறு பெயர்கள்: கண்ணுள் வினைஞர், ஓவிய புலவர், ஓவியமாக்கல், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர். ஓவியம் வரைபவரின் வேறு பெயர்கள்: கண்ணுள் வினைஞர், ஓவிய புலவர், ஓவியமாக்கல், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர். ஓவிய கூடத்தின் வேறு பெயர்: எழுதலில் மண்டபம், எழுத்துநிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திரக்கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. சித்திரன் வரும். ஓவிய கூடத்தின் வேறு பெயர்கள் பார்த்தோன்னா எழுதலில் அம்பலம், எழுத்துநிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திரக்கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. மதிப்பீடு: குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்படுத்தப்பட்ட பொருட்களில் ஒன்று மண், துகள், கல். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம். கோட்டோவியம் கோடு கூட்டல் ஓவியம், செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு, எழுத்து கூட்டல் ஆணி எழுத்தாணி. கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கலம்காரி ஓவியங்கள் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியங்கள். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகள் மீது பொறித்து பாதுகாத்தனர். அடுத்து தமிழ் ஒளிர் இடங்கள் அப்படிங்கிற பாடம். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்களுள் ஒன்று தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தின் காலம் கிபி 1122 1122. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தின் காலம் கிபி 1122 1122 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரஸ்வதி மகால் நூலகத்தில் காணப்படுவது தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகள், கையெழுத்து பிரதிகள். சரஸ்வதி மகால் நூலகத்தில் தலைசிறந்த ஓவியங்கள், தொன்மையான இசைக்கருவி சிற்பங்கள்லாம் காணப்படுது. சரஸ்வதி மகால் நூலகத்தில் தலைசிறந்த ஓவியங்கள், தொன்மையான இசைக்கருவி சிற்பங்கள். அடுத்து தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1981. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் எப்போ தோற்றுவித்தாங்க? 1981. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சையில் 1000 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. வானத்தில் இருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு என தெரியும் வகையில் கட்டிட அமைப்பு காணப்படுவது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டும் என்பதே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் நோக்கம். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் 5 புலங்கள் இருக்குது: கலை, சுவடி, வளர்தமிழ், மொழி, அறிவியல். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் எத்தனை புலங்கள் இருக்குது? 5 புலங்கள். எதெல்லாம் அப்படின்னா கலை, சுவடி, வளர்தமிழ், மொழி, அறிவியல். துறைகள் எத்தனை இருக்குன்னா 25 துறைகள். புலங்கள் 5, துறைகள் 25. தமிழ் மொழி ஆய்வுகள் செய்வது மட்டுமின்றி சித்த மருத்துவ துறை மூலம் பொதுமக்களுக்கு மருத்துவ தொண்டு செய்து வருவது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். தமிழ் மொழி ஆய்வுகள் செய்வது மட்டுமின்றி சித்த மருத்துவ துறை மூலம் பொதுமக்களுக்கு மருத்துவ தொண்டும் செய்து வருவது தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். இந்திய ஆட்சிப்பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியினை வழங்குவது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். உலகில் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மாணவர்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கின்றனர். உவேசா நூலகம். உவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு பொது ஆண்டு 1942. உவேசா நூலகத்தில் 2128 ஓலைச்சுவடிகள், 2941 தமிழ் நூல்கள் உள்ளன. உவேசா நூலகம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1942. இங்கே 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் உள்ளன. அடுத்து கீழ்த்திசை நூலகம் சென்னை. கீழ்த்திசை நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு கிபி 1869. கிபி 1869. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7ஆம் தளத்தில் இயங்கி வருவது கீழ்த்திசை நூலகம். கீழ்த்திசை நூலகத்தில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி உள்ளிட்ட பல மொழி ஓலைச்சுவடிகள் உள்ளன. கணிதம், வானியல், மருத்துவம், வரலாறு உள்ளிட்ட துறை நூல்களும் கீழ்த்திசை நூலகத்தில் இடம்பெற்றுள்ளன.
அடுத்து கன்னிமாரா நூலகம். கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1896. கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு கிபி 1896. தமிழ்நாட்டின் மைய நூலகம் கன்னிமாரா நூலகம். தமிழ்நாட்டின் மைய நூலகம் கன்னிமாரா நூலகம். இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்று கன்னிமாரா நூலகம். 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் பிரதி பாதுகாக்கப்படும் நூலகம் கன்னிமாரா நூலகம். மறைமலை அடிகள் நூலகம் காணப்படுவது கன்னிமாரா நூலகத்தின் 3ஆம் தளத்தில். மறைமலை அடிகள் நூலகம் காணப்படுவது கன்னிமாரா நூலகத்தின் 3ஆம் தளத்தில். வள்ளுவர் கோட்டம், சென்னை. வள்ளுவர் கோட்டம் அமைந்துள்ள இடம் சென்னை கோடம்பாக்கம். வள்ளுவர் கோட்டத்தின் கட்டுமான பணிகள் கிபி 1973 முதல் கிபி 1976 வரை. திருவாரூர் தேர் போல அமைக்கப்பட்டு அதனை 2 யானைகள் இழுத்து செல்வது போல கருங்கற்களால் அமைக்கப்பட்டுள்ளது வள்ளுவர் கோட்டம். வள்ளுவர் கோட்டத்தின் அடிப்பகுதி 25 அடி நீளம், 25 அடி அகலம், உயரம் 128 அடி. 25 அடி நீளம், 25 அடி அகலம், 128 அடி உயரம். பக்கத்திற்கு 4 சக்கரங்கள். கடைக்கோடி 2 பெரிய சக்கரம், நடுவில் 2 சிறிய சக்கரம். திருவள்ளுவர் சிலை தேரின் மையத்தில் உள்ள எண்கோண வடிவ கருவறையில் அமைந்துள்ளது. அறத்துப்பால். அறத்துப்பால் கருநிற பளிங்கு கற்கள். பொருட்பால் வெண்ணிற பளிங்கு கற்கள். இன்பத்துப்பால் செந்நிற பளிங்கு கற்கள். அறத்துப்பால் கருநிற பளிங்குகள். பொருட்பால் வெண்ணிற பளிங்குகள். இன்பத்துப்பால் செந்நிற பளிங்குகள். மேலும் திருவள்ளுவரின் கருத்துக்களை விளக்கும் ஓவியங்களும் வரையப்பட்டுள்ளன. அடுத்து திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி. கடல் நடுவே நீர்மட்டத்திலிருந்து 30 அடி உயர பாறை மீது திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. 30 அடி உயர பாறை மீது திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் சிலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது 1990. திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்ட ஆண்டு 2000 ஜனவரி 1. திருவள்ளுவர் சிலை அமைக்கும் பணி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1990. சிலை திறந்தது 2000 ஜனவரி 1. பாறையிலிருந்து சிலையின் உயரம் 133 அடி. பீடம் 38 அடி. அறத்துப்பால். சிலை மட்டும் தனியாக பார்த்தோம் அப்படின்னா 95 அடி. பொருள் 70. காமத்துப்பால் 25, மொத்தம் 95 அடி. அந்த பீடம் மட்டுமே 38 அடி. அறத்துப்பால் இருக்குல்ல அது. சிலை மட்டும் தனியாக பார்த்தோம்னா 95 அடி. பீடத்தின் உட்புறத்தில் உள்ள மண்டபத்தில் 1330 குறட்பாக்கள் தமிழ், ஆங்கிலத்தில் செதுக்கப்பட்டுள்ளன. திருவள்ளுவர் சிலை அமைக்க 3 முதல் 8 டன் வரை உள்ள 3681 கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. திருவள்ளுவர் சிலை அமைக்க 3 முதல் 8 டன் வரையுள்ள 3681 கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. திருவள்ளுவர் சிலையின் மொத்த எடை 7000 டன். தமிழரின் பெருமை மிகு அடையாளம் திருவள்ளுவர் சிலை. அடுத்து உலக தமிழ்ச் சங்கம் மதுரை. உலக தமிழ்ச் சங்கம் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை தல்லாகுளம் பகுதி காந்தி அருங்காட்சியகம் அருகே இருக்குது. உலக தமிழ்ச் சங்கம் அமைந்துள்ள இடத்தின் பரப்பளவு 87,000 சதுர அடி. மதுரையில் தமிழ்ச் சங்கம் நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1981. மதுரை உலக தமிழ்ச் சங்கம் திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு 2016. மதுரையில் உலக தமிழ்ச் சங்கம் எப்போ திறந்தாங்க? 2016. உலக தமிழ்ச்சங்க வெளிப்புற சுற்றுச்சுவர்களில் 1330 குறட்பாக்கள் இடம்பெற்றுள்ளன. உலக சங்கத்தமிழ் காட்சிக்கூட அமைந்துள்ள இடம் உலக தமிழ்ச்சங்க வளாகத்தில். தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிளி வழங்கிய திருவிளையாடற் புராண காட்சிகள் உலக தமிழ்ச்சங்க நுழைவாயிலில் புடைப்புச் சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது. புலவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகள் சிற்பங்களாக ஓவியங்களாக செதுக்கப்பட்டுள்ள இடம் உலக தமிழ்ச்சங்கம் மதுரை. தொல்காப்பியர், ஔவையார், கபிலர் ஆகியோரின் முழு உருவச் சிலைகளும் காணப்படுது மதுரை உலக தமிழ்ச்சங்கத்தில். சுற்றுச்சுவர்களில் சங்க இலக்கிய காட்சிகள் வண்ண ஓவியங்களாக வரையப்பட்டிருக்குது. 3ஆம் தமிழ்ச்சங்கம் மதுரை. மதுரையில் தமிழரின் பெருமையினை பறைசாற்றி நிற்பது உலக தமிழ்ச்சங்க கட்டிடம் சங்கத்தமிழ் காட்சிக்கூடம். அடுத்து சிற்பக்கலைக்கூடம் பூம்புகார். 2000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கியது பூம்புகார். பூம்புகார் பற்றிய செய்திகள் எதில் இருக்குன்னா சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலையில் கூறப்பட்டுள்ளது. மருவூர் பாக்கம் என்ற கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்ற நகரப்பகுதியும் பூம்புகாரில் அமைந்திருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது. மருவூர் பாக்கம் என்ற கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்ற நகரப்பகுதியும் பூம்புகாரில் அமைந்திருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது. பூம்புகார் அழிந்தது கடல் கோளால். பூம்புகார் கடற்கரையில் சிற்பக்கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு கிபி 1973. பூம்புகார் சிற்பக்கலைக்கூடம் 7 நிலை மாடங்களை கொண்டது. பூம்புகார் சிற்பக்கலைக்கூடத்தில் உள்ள 7 நிலை மாடத்தில் கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் 49 சிற்பத் தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. மாதவிக்கு நெடிய சிலை நிறுவப்பட்டுள்ள இடம் பூம்புகார் சிற்பக்கலைக்கூடம்.
இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கல் மன்றம் அமைந்துள்ள இடம் பூம்புகார் சிற்பக்கலைக்கூடத்தின் அருகில். பெண்ணின் உருவம் காணப்படுவது இளஞ்சி மன்றம் மற்றும் பாவை மன்றத்தில். நெடிய கற்றூன், 8 சிறிய கற்றூன், 8 மனித உருவம் காணப்படுவது நெடுங்கல் மண்டபத்தில் காணப்படுது. செய்யத்தகுந்த செயல்களை திருக்குறள். செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தீமை உண்டாகும். தன் குடியினை சிறந்த குடியாக செய்ய விரும்புவோரிடம் சோம்பல் இருக்காது. எழுத்தென்ப எழுத்து கூட்டல் என்ப. கரைந்துண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும். கற்றனைத்து கூட்டல் ஊரும் கற்றனை தூரும். பொறுத்துக கற்கும் முறை பிழையில்லாமல் கற்றல். உயிருக்கு கண்கள் எண்ணும் எழுத்தும். விழுச்செல்வம் கல்வி. எண்ணி துணிக செயல். அதாவது கருமம் சொல்லுள்ளது. கரவா கரைந்துண்ணம் காகம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.